பொதுக்காலம் 7ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம் சீராக்கி ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 1 முதல் 10 வரை. ஞானம் எல்லாம் ஆண்டவரிடம் இருந்தே வருகின்றது. அது என்றும் அவரோடு இருக்கின்றது. கடல் மணலையோ மழை துளியையோ முடிவில்லா காலத்தையோ யாரை கணக்கிடுவர்? வான்வெளியின் உயரத்தையோ நிலவுலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ ஞானத்தையோ யாரை தேடி காண்பர்? எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது. கூர்மதி கொண்ட அறிவுத்திறன் என்றென்றும் உள்ளது. உயர்வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று. என்றும் உள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள். ஞானத்தின் ஆணிவேர் யாருக்கு வெளியிடப்பட்டது? அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் எவர்? ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது? அதன் பரந்த பட்டறிவை புரிந்து கொண்டவர் யார்? ஆண்டவர் ஒருவரே ஞானியாவார். தம் அரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்குரியவர். அவரே ஞானத்தை படைத்தவர், அதனைக் கண்டு கணக்கிட்டவர். தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர். தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார். தம் மீது அன்பு கூறுவோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 14 தொடக்கம் 29 வரை. அக்காலத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீலரிடம் வந்த பொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் அவர்களோடு எதை பற்றி வாதாடுகின்றீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகின்றது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஊட்டுவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன். அவர்களால் அது இயலவில்லை என்று கூறினார். அதற்கு இயேசு அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்துக் கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தலையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு தந்தை, குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை இந்த ஆவியை இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானால் நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். அப்பொழுது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதைக் கண்ட இயேசு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனில் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசுவோ அச்சிறுவனின் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தார். அவர் வீட்டில் நுழைந்ததும் இயேசுவின் சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர்.
அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, கிருபானந்த வாரியார் ஒரு முறை புகைவண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தார். நெற்றி நிறைய விபூதி பூசுவது அவரது வழக்கம். அவர் பயணம் செய்த பெட்டியில் இருந்த ஓர் இளைஞன், சுவாமி, நெற்றியில் வெள்ளை அடித்திருக்கிறீர்களே, என்ன விஷயம் என்று அவரை கிண்டலடித்தான். வாரியார் சுவாமிகள் கோபப்படவில்லை. அவர் மிகவும் அமைதியாக, தம்பி, குடியிருக்கக்கூடிய வீட்டை தான் வெள்ளையடிப்பார்கள், குட்டிச்சுவரை வெள்ளையடிப்பதில்லை. என் நெற்றியில் பகுத்தறிவு குடியிருக்கிறது, எனவே நான் வெள்ளையடிக்கிறேன் என்று பதில் தந்தாராம். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் இதுபோல பிரச்சனைகள் வருகிற பொழுது அதை சரியான முறையில் எதிர்கொள்கின்ற தன்மைக்கு மிக அவசியமானது ஞானம். அறிவும் ஞானமும் ஒன்று போல தெரிந்தாலும் இரண்டிற்கும் இடையே பல வித்தியாசங்கள் உண்டு. அறிவு ஒரு மனிதரது மூளையிலிருந்து புறப்படுகிறது. ஞானம் ஒரு மனிதர் தன்னை வெறுமையாக்குவதால் பெறுவது. அறிவு வாழ்வின் பிரச்சனைகளை தள்ளி போடச் செய்கிறது. ஞானம் பிரச்சனைகளை சரியான முறையில் சந்திக்க காரணமாக இருக்கிறது. அறிவு புத்தகங்களோடு உள்ள உறவால் நமக்கு கிடைப்பது, ஞானம் கடவுளோடு உள்ள உறவால் நமக்கு கிடைப்பது. மனித முயற்சியால் ஒரு நபருக்கு கிடைப்பது அறிவு. மனித முயற்சிகளின் எல்லைகளை ஒரு மனிதர் உணர்கின்ற பொழுது அவருக்கு கிடைப்பது ஞானம். மனித சிந்தனைகள் அறிவின் ஊற்று, கடவுளின் வாக்கு ஞானத்தின் ஊற்று. சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், வாழ்வை வளமையாகவும் நிறைவாகவும் வாழ்வதற்கு அறிவு ஓரளவிற்கு தேவையானது என்றாலும் அதைவிட அவசியமான ஒன்றாக இருப்பது ஞானம். இந்த ஞானம் மனித முயற்சியினால் பெறப்படக்கூடிய ஒன்று அல்ல. இந்த ஞானத்தை பெறுவதற்கான வழி என்ன என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். முதல் வாசகத்தின் இறுதியில் சீராக்கின் ஞான நூலாசிரியர் தம்மீது அன்பு கூறுவோருக்கு ஞானத்தை அவர் வாரி வழங்கியுள்ளார் என்று சொல்கின்றார். அதாவது, கடவுள் யார் மீது அன்பு கூறுகிறாரோ அவருக்கு ஞானத்தை வாரி வழங்குகிறார் என்பதுதான் இங்கு உள்ள செய்தி. அன்புக்குரியவர்களை, இந்த வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வது அவசியம். அதாவது, கடவுள் ஒரு சிலரை அன்பு செய்து அவர்களுக்கு ஞானத்தை வாரி வழங்கியுள்ளார். இன்னும் பலரை அவர் அன்பு செய்யாதன் காரணமாக அவர்களுக்கு அவர் ஞானத்தை கொடுக்கவில்லை என்ற ரீதியில் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் இவ்வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். அதாவது, கடவுள் ஒரு சிலரை அன்பு செய்கிறார், இன்னும் பலரை அன்பு செய்யவில்லை என்ற தவறான புரிதல் இங்கு இருக்கிறது. கடவுள் அன்பு செய்யாத நபர் என்று இந்த உலகில் யாருமே இல்லை. வேறு வகையில் சொல்ல போனால், கடவுள் எல்லோருக்குமே ஞானத்தை வாரி வழங்குகின்றார். ஆனால் இந்த அன்பை யார் அனுபவபூர்வமாக உணர்கின்றார்களோ அவர்கள் இந்த ஞானத்தின் பலன்களை தங்களது வாழ்வில் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றார்கள். எனவே எந்த அளவிற்கு ஒரு மனிதர் கடவுளது அன்பை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றாரோ அந்த அளவிற்கு அவரது வாழ்வு ஞானத்தில் தோய்ந்த வாழ்வாக இருக்க ஆரம்பிக்கிறது. கடவுளது இப்படிப்பட்ட அன்பை உணர்வதற்கான 2 வழிமுறைகளைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். இறைமகன் இயேசு தன் சீடர்களிடம், இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்கின்றார். இங்கு பேய் என்பது எதிர்மறை தன்மைகளின் அடையாளமாக இருக்கின்றது. எனவே இறைவேண்டல் மற்றும் நோன்பு ஆகியவற்றின் மூலம் நம்முள் இருக்கும் சில ஆழமான எதிர்மறை தன்மைகளை நாம் வெளியேற்ற ஆரம்பிக்கின்ற பொழுது இறைவன் நம்மை ஏற்கனவே அன்பு செய்வதை நாம் உணர ஆரம்பிப்போம். இப்படிப்பட்ட அனுபவம் இறைவன் நம் மீது பொழிந்திருக்கின்ற ஞானத்தை நாம் உணர்வதற்கான வழியாகவும் இருக்கும். ஜெபம். இறைவா, மனித முறையிலான அறிவை தேடுவதோடு நீர் தரும் ஞானத்தையும் எமதாக்க வரம் தாரும். ஆமேன்.